இளங்கோவடிகள் அருளிய சிலப்பதிகாரம். புகார் காண்டம். மங்கள வாழ்த்து பாடலுடன் இனிதே தொடங்குகிறது சிலம்பின் கதை. சோழ நாடு காவிரி பாயும் வளமிக்க நாடு. அதன் தலைநகரம் உரந்தை எனப்படுவது. அதன் துறைமுகம் புகார் பூம்புகார் ஆகும். இது வணிக சிறப்பு கொண்ட வளமான நகராக விளங்கியது. இச்சோழ நாட்டை ஆண்ட மன்னர்கள் வீரமும் கொடையும் நீதி வழுவா ஆட்சியும் கொண்டவராக திகழ்ந்தனர். திங்களை போன்ற குளிர்ச்சியும் ஞாயிறு போன்ற ஆட்சியும் மழை போன்ற கொடை சிறப்பும் உடையவராக திகழ்ந்தனர். இந்த புகார் நகரத்தில் வணிகர் பலர் வாழ்ந்து வந்தனர். அவருள் இப்பர், கவிப்பர், பெருங்குடியர் என 3 வகையினர் உண்டு. பெருங்குடியர் வகையில் மாநாய்க்கன் என்றொரு வணிகன் வாழ்ந்து வந்தனன். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். இக்கதை தொடங்கும் காலத்தே அவளுக்கு வயது 12. திருமணம் செய்வதற்குரிய பருவம் அது. இந்நகரத்தே இப்பெருங்குடி மரபிலே மாசாத்துவான் என்பவனும் ஒரு வணிகன். இவர் மாநாய்க்கனின் பெண்ணை கேட்பதற்குரிய உரிமை உடையவன், மிகச்சிறந்த செல்வந்தன். இவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கும் இக்கதை தொடங்கும் காலத்தே வயது 16 நிரம்பி இருந்தது. இந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் 2 பெரும் தந்தையர்களும் திருமணம் செய்ய நினைத்தனர். குறித்த நாளில் திருமணமும் நடந்தது. இத்திருமணத்தில் மிக உயரமான அதிக பரப்புமுடைய பந்தல்கள் போடப்பட்டன. விதானங்கள் அழகுற அமைக்கப்பட்டன. அவ்வற்றில் நீல நிறமான ஆடைகளை தைத்து முத்துக்கள் அணிய பெற்றன. எம்மருங்கும் முத்து தாமங்களும் பூ மாலைகளும் தொங்கின. அந்தணர்கள் மறைவழி காட்டிய தீயை வளர்த்தனர். கோவலன் அருந்ததி போன்ற கண்ணகியை கைப்பற்றி தீவலம் வந்தான். அவ்வழி கோவலன் கண்ணகிக்கு மங்கள நான் பூட்டினன். பின்பு பெருமுது மங்கள மகளிர் சுண்ணமும் விளக்கும் பூம்பாலிகையும் முளைக்குடமும் கொணர்ந்து மங்களம் பொலிவித்து சில மணமலர்களை தூவி, இமயத்தில் இப்பால் புலியை பொறித்த எங்கள் கரிகாலன் தன் திகிரியை எப்பாலும் உருட்டுவானாக. அவன் பொறித்த புலிப்பொறி அவ்விமயத்துக்கு அப்பாலும் நிலை பெற நிற்பதாக என அரசனை வாழ்த்தி, காதலர் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் தீமைகள் விலகி நன்றாய் வாழ வேண்டும் என வாழ்த்தி மலர் தூவி கோவலனையும் கண்ணகியையும் மங்களமான மணப்பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். மனையறம் படுத்த காதை. செல்வ குல கொழுந்தனான கோவலனும் கண்ணகியும் புதுமணச் சடங்குகளில் இன்புற்றிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் மயன் என்னும் தேவதச்சனால் செய்யப்பட்ட மணிக்கால் கொண்ட படுக்கையினை நெடுநிலை மாடத்து இடைநிலத்தே இட்டு அதன் மேல் இனிதிருந்தனர். அப்பொழுது காற்று அவர்கள் மெய்யினிக்கும் வண்ணம் வீச காதல் கூடி அவர்கள் நிலாமுற்றத்திற்கு சென்று இன்புறவாயினர். கோவலன் தீரா காதலால் கண்ணகியை அவள் திருமுகம் நோக்கி கூறலுற்றான். அவன் கண்ணகியின் நுதல், புருவம், கண், சாயல், நடை, சொல் முதலியவற்றின் நலம் புனைந்து கூறி மகிழ்கின்றான். பின்பு அவளுக்கு செய்யப்பட்டுள்ள ஒப்பனையைக் கண்டு பெரிதும் வியந்து கூறுகின்றான். அதற்கு பின் மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிரும் கூந்தல் தையால் நெண்ணை என பலவாறு பாராட்டி இன்புற்று மகிழ்ந்து வரலாயினன். இவ்வண்ணம் சில நாட்கள் சென்றன. கோவலன் தாயாகிய பெரிய கிழத்தி அவனையும் கண்ணகியையும் மனையறம் படுக்க விரும்பி பல்வேறு வகை செல்வமும் உரிமை சுற்றமும் உவந்து அளித்து தனியே இருந்து மணவாழ்க்கை நடத்த பிடித்தனள். அவ்வண்ணமே இருவரும் தாம் மேற்கொண்ட இல்லறத்தை இனிது செய்து வந்தனர். யாண்டுகளும் சில கழிந்தன. அரங்கேற்று காதை. அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டணத்தில் நாடக கணிகையர் பலர் வாழ்ந்திருந்தனர். அவருள் சித்ராபதி என்பாள் சீரும் திரு உருவமும் உடையாளாய் இருந்தாள். அவட்கு மாதவி என்னும் மகளொருத்தி உண்டு. அவள் பெரிய தோளும் கடை குழன்ற சுருண்ட கூந்தலும் உடையவள். ஆடல், பாடல், அழகு என்று இம்மூன்றும் ஒன்றும் குறைவில்லாமல் நாடக நலம் பெற்றவள். இவள் 5 வயதில் கற்கத் தொடங்கி 7 ஆண்டுகள் அவற்றை நன்கு பயின்று 12ஆம் ஆண்டை எய்தினாள். அவள் கல்வித்துறையும் நிறைவெய்திற்று. அவள் தாய்
முதலியோர் அவள் கற்றவற்றை ஒரு நல்ல நாளிலே அரசர் பெருமானான கரிகார் பெருவளத்தானுக்கு அவனது அவைக்களத்தே அரங்கேற்றி காட்ட விரும்பினர். கூத்தின் இலக்கணங்களை முற்று கற்று ஆடவும் ஆட்டுவிக்கவும் வல்ல ஆடலாசிரியனும் கூத்தும் இசையும் பொருத்த புணர்க்கும் புலமைமிக்க இசையாசிரியனும் கூத்தும் பாட்டும் இனிது அமைய நாடகங்கள் எழுத வல்ல நாடகக் கவிஞனும் தன்னும்மை ஆசிரியனும் குழல் இயம்புவோனும் யாழாசிரியனும் பிறரும் அரங்கேற்றத்திற்கு வேண்டியவற்றை செய்தனர். சிற்ப நூலாசிரியர் வகுத்துள்ள இயல்பு வழுவாதவாறு தக்க இடத்தே அரங்கு வகுக்க பெற்றது. அதன்கண் ஒருமுக வெழினி பொறுமுக வெழினி கரந்து வரலெழினி என்பனவாகிய திரைகள் அமைக்கப் பெற்றன. தங்கள் அரசனிடம் தோற்று ஓடிய மாற்றரசரது வெண்குடையின் காம்பை தலைக்கோலாக நிறுத்தி அதனை இந்திரன் மகன் ஜெயந்தகனாக நினைத்து ஆடலாசிரியன் முதலியானோர் புண்ணிய நதிகளிலிருந்து பொற்குடத்தில் கொண்டு வந்த நன்னீரால் நீராட்டி மாலை சூட்டி வழிபட்டனர். இவ்வாறு அரங்கிலே புகுந்து ஆடுதற்குரிய நெறியிலே யாவரும் அமைந்தனர். அங்கே ஆடல் மகளிர், வாரம் பாடுவோர், இசைக்கருவியாளர், ஆசிரியன்மார் பலரும் தத்தம் உரிய இருக்கைகளை அடைந்தனர். மாதவியும் வலக்கால் முன் பதித்து ஏறி அரங்கத்து வலத்தூண் சேர்தல் வழக்கம் என்பதற்கு ஏற்ப அம்முறையே அரங்கத்தில் ஏறினாள். அவளுக்கு பின் ஆடி முதிர்ந்த வயதுடைய ஆடல் மகளிர் இடத்தூண் பக்கமாக அரங்கு ஏறி நின்றிருந்தனர். ஆடலின் தொடக்கத்தில் அனுபவமிக்க பெண்கள் வாரம் பாடினர். இசைக்கருவிகள் யாவும் இனிது இசைத்தன. அவ்வற்றுள் குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னும்மை நின்றது தகவே, தன்னும்மை பின்வழி நின்றது முழவே, முழவொடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. பின்னர் மாதவி ஆடலரங்கின் இருந்தபோது பொன்னால் செய்ததொரு பூங்கொடி கூத்து நடித்தது போல நாட்டிய நன்னூல் நன்றாக கடைப்பிடித்து நாட்டியம் ஆடினாள். இவ்வாறு நடனம் ஆடி முடித்த பிறகு 1000 தென்கழஞ்சு பொன் என்ற விதிமுறைப்படி இந்நாடக கணிகையர் அரசனிடம் 1008 பொன் மதிப்புடைய மாலையை பெற்றனர். இதனை விலை கொடுத்து வாங்குபவர் என் மலர்க்கொடி மாதவிக்கு உரிமை உடையவன் ஆவான் என்று விலை கூறி விற்கும்படி மாதவியின் தாய் மாலையை ஒரு கூனியின் கையில் கொடுத்து நகரத்து பெருங்குடி மகன்மார் திரியும் தெருவில் மாதவியை விலைக்கு விற்பவள் போல் நிறுத்தினாள். அத்தெரு வழியே சென்ற கோவலன் அவ்விலை கொடுத்து மாலையை வாங்கி கொண்டான். மாதவியின் மனைக்குச் சென்றான். தன் இல்லத்தின் நினைவு இல்லாதவனாக மாறி மாதவியோடு வாழ்ந்து வந்தான்.